ரஜினிகாந்தோட கூலி திரைப்படத்தின் ஓவர்சீஸ் உரிமை மிக பெரும் தொகைக்கு விலை போயிருப்பதா தெரிய வந்திருக்கு. பல முன்னணி விநியோகஸ்தர்கள் கூலி படத்தோட வெளிநாட்டு உரிமைக்காக போட்டி போட்டு வருகிறார்களாம். இன்னும் சில தினங்களில் கூலி திரைப்படத்தோட வெளிநாட்டு உரிமை வியாபாரம் முடிவிற்கு வரும் என்று தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் நடிச்சுடுற கூலி திரைப்படத்தில் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அதான் ரஜினி இருக்காரே, அப்புறம் ஏன் இத்தனை நடிகர்கள் என்பது தான் ரசிகர்களோட கேள்வியாக இருக்குது. ஆனால் வியாபார ரீதியிலாக பல மொழி நட்சத்திரங்கள் நடித்திருப்பது கூலி திரைப்படத்திற்கு மிக பெரும் அளவில் கை கொடுத்திருக்கு. ரஜினிகாந்த் இந்தியாவில் பிரபலமான நடிகர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருப்பினும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழி நடிகர்கள் கூலி படத்தில் நடிச்சிருக்காங்க. இதன் காரணமாகவே அந்தந்த மாநிலங்களில் கூலி திரைப்படத்தை மிக பெரும் தொகை கொடுத்து வாங்குவாங்க. அதுவும் வெளிநாடுகளில் கூலி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய மவுசு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப தற்போது மிக பெரும் தொகைக்கு கூலி திரைப்படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் விலைக்கு போயிருக்கான். கிட்டத்தட்ட 80 கோடிக்கும் அதிகமாக கொடுத்து கூலி திரைப்படத்தோட வெளிநாட்டு உரிமையை வாங்க சில முன்னணி நிறுவனங்கள் ஆர்வம் காட்டிட்டு வராங்களாம். கூலி படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் உரிமைக்கு பலத்த போட்டி நிலவிட்டு வருதான். எனவே கோலிவுட் படங்களின் வெளிநாட்டு உரிமைகளிலே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட படமாக கூலி அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. விரைவில் இன்னும் ஒரு சில தினங்களில் கூலி திரைப்படத்தோட ஓவர்சீஸ் வியாபாரம் முடிவுக்கு வரும் என்று தெரிய வருது. இந்நிலையில் கூலி படத்தோட ஓவர்சீஸ் உரிமை சாதனை படைக்க பல காரணங்கள் இருக்குது. லோகேஷ் ரஜினி கூட்டணி அதுக்கு மிக முக்கிய காரணம். அதேபோல் பல மொழி நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருப்பது மேலும் ஒரு காரணம். ரஜினி படம் என்றாலே நீ நான் என போட்டி போட்டு விநியோகஸ்தர்கள் அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. அதையும் சேர்ந்து நாகார்ஜுனா, ஷவுபின், உபேந்திரா என பலர் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்தோட வியாபாரம் அமோகமாக இருக்குது. நாகார்ஜுனா இந்த படத்தில் நடித்திருக்கிறார் என்பதற்காக தெலுங்கு உரிமை மிக பெரும் தொகைக்கு விலை போகும். அதேபோல் ஷவுபின் நடித்திருக்காக மலையாளத்திலும், உபேந்திரா நடிச்சிருக்கிறார் என்பதற்காக கன்னடத்திலும் இந்த படத்தோட வியாபாரம் நினைத்ததை விட அதிகமாக இருக்கும். அந்த ஐடியாவில் தான் பல மொழி நடிகர்கள் இந்த படத்தில் படக்குழு கமிட் செஞ்சாங்க. ஒருவேளை இதுதான் அவர்களின் யோசனையாக இருந்தால் அதில் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கூலி திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் வியாபாரங்கள் நினைச்சு அதை விட அதிகமாக நடைபெற்று வருதான். தற்போது வெளிநாட்டு உரிமை மட்டும் 80 கோடிக்கு மேலே விற்பனை ஆகும் நிலையில் உள்நாட்டிலும் இந்த படத்தோடைய வியாபாரம் அமோகமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்நிலையில் கூலி திரைப்படம் தான் கோலிவுட் படங்களிலே வெளிநாடுகளில் அதிக தொகைக்கு விலை போன படமாக இருக்கும். இதற்கு முன்பு விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படத்தோட வெளிநாட்டு உரிமை 75 கோடிக்கு விற்பனை போனதான். அதையும் தாண்டி தற்போது கூலி படம் விலை போகும் என தெரியுது. இது மட்டும் இல்லாமல் கூலி திரைப்படம் 1000 கோடி வசூலை பெற வேண்டும் என்ற அழுத்தமும் ஒரு பக்கம் இருந்துட்டு வருது. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படத்தை ரஜினி தான் கொடுப்பார் என கூலி திரைப்படத்தை அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. அதற்கு தகுதியான அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் என்றே தெரியுது. ஸ்டார் காஸ்டிங் முதல் ரிலீஸ் தேதி வரை அனைத்துமே படக்குழு பக்காவாக பிளான் போட்டு செஞ்சுட்டு வராங்க. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சுதந்திர தின விடுமுறையை டார்கெட் செஞ்சு இந்த படத்தை படக்குழு வெளியிட்றாங்க. மேலும் தமிழில் இந்த படம் சோலோவாக ரிலீஸ் ஆகுது. எனவே கூலி 1000 கோடி வசூலை பெற்று பந்தயம் அடிக்கும் என்பதே கோலிவுட் ரசிகர்களின் நம்பிக்கையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.